ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான, வாரத்துக்கு கட்டாயம் 2 முறையாவது சாப்பிடக்கூடிய கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி 100 கிராம் எடுத்து முதல் நாள் நைட்டு நல்லா கழுவிட்டு எந்த தண்ணியில் நம்ம அரைக்க போகிறோமோ அந்த தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 hours நல்லா ஊறிடுச்சு அரிசி. இந்த அரிசியை நம்ம குக்கரில் அப்படியே போட்டோம். 1க்கு 4 பங்கு தண்ணி ஊற்றி கஞ்சியாகவும் செஞ்சு, அதாவது ரைஸ் மீனிக்கு செஞ்சும் சாப்பிடலாம். இன்றைக்கி நான் இந்த கஞ்சி அரிசியை மிக்சியில் போட்டு 1-2 உடைச்சிட்டு கஞ்சியாக நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ஊறின அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கம்பம் கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு 10 minutesலேயே கஞ்சி ப்ரிப்பேர் ஆகிடும் இந்த மெத்தடில். இப்போ ஒரு பேனில் கஞ்சி கிண்டுறதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன். இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு நான் இந்த தண்ணியோடையே சேர்த்துடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய மில்லட் ரெசிபிஸ் தான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்கோ செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாவை தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கருப்பு கவுனியில் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறதை தடுக்கும், மூளை சுறுசுறுப்பாகும், புரோட்டீன் சத்து, அயன் சத்து, கால்சியம் நிறைய இருக்குது. காலையில் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு 3 நாளோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 daysோ நீங்கள் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கஞ்சி பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கும் அரிசி, பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைம் நம்ம அடுப்பை சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா கஞ்சி ப்ரிப்பேர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா செமி கன்சிஸ்டன்சிக்கு வரவும் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் விட்டுட்டேன். கஞ்சி நல்லாவே கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. கஞ்சியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கஞ்சி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக குடிக்க பிடிக்குமா இல்லை தண்ணியாக குடிக்க பிடிக்குமா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதுன்றதுனால இந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்கேன் கஞ்சி. 100 கிராம் அரிசி போட்டிங்கன்னா தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கஞ்சி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.